வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு கொத்தமல்லி தோசை பண்ண போறோம். இந்த தோசை அந்த கொத்தமல்லி இலை வாசனையோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும். டெய்லி ஒரே மாதிரி தோசை பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்தோம்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கொத்தமல்லியில நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாங்க இப்ப இந்த ஹெல்தியான டேஸ்டான கொத்தமல்லி தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம கொத்தமல்லி தோசை இன்னைக்கு 2 விதமா பண்ண போறோம். இந்த பாத்திரத்துல 1.5 கப் தோசை மாவும், இந்த பாத்திரத்துல 1.5 கப் தோசை மாவும் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மிக்ஸி ஜார்ல வாஷ் பண்ண 2 கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை சேர்க்கிறேன். 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 4 பூண்டு பல், 5-6 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 கறிவேப்பிலை இலைகள், ஒரு சின்ன பீஸ் புளி. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமா சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிக்கலாம். தண்ணி நிறைய சேர்த்துறாதீங்க. நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். நீங்க உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. இப்ப அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க. அரைச்ச விழுத 2 கிண்ணத்துக்கும் பாதி பாதி பிரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். 2 பாத்திரத்துல தோசை மாவு எடுத்திருந்தோம். ஒரு பாத்திரத்துல நம்ம அரைச்ச இந்த விழுத சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த தோசையை ஊத்திடலாம். தோசைக்கல் போட்டு நல்லா சூடாயிடுச்சு. ஒரு டிராப் எண்ணெயை விட்டுட்டு டிஷ்யூ பேப்பரோ அல்லது காட்டன் துணியவோ வச்சு நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு தோசையை ஊத்திடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவுல இருந்து 2 கரண்டி மாவு எடுத்திருக்கேன். இதை நல்லா மெல்லிசா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். தோசையை சுத்தியும் தோசை மேலையும் எண்ணெய் விட்டுக்கங்க. இது மேல லைட்டா இந்த மாதிரி கொத்தமல்லி இலைகளை லைட்டா இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு லைட்டா இந்த மாதிரி அமுத்தி கொடுத்துருங்க. மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. தோசை வெந்து வரட்டும். தோசை நல்லா வெந்துருச்சு. நம்ம மெல்லிசா விட்டுருக்கிறதுனால பெரட்டி போடணுங்கிற அவசியம் கிடையாது. 2வது நம்ம மூடி போட்டும் தோசையை வேக வச்சிருக்கோம். இப்ப அப்படியே எடுத்துடலாம். கமகமன் வாசனையோட மொறு மொறுன்னு டேஸ்டான கொத்தமல்லி தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த தோசை அப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கும். விருப்பப்பட்டா கெட்டி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் தோசை முடிஞ்சிருச்சு. அடுத்து செகண்ட் மெத்தட் தோசையை பார்த்துடலாம். தோசைக்கல் போட்டு சூடாயிடுச்சு. 2 கரண்டி மாவு எடுத்து நல்லா மெல்லிசா ஊத்திக்கலாம். இப்ப மேலே எல்லாம் நல்லா ட்ரை ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்ச விழுத ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். மேல ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த அரைச்ச விழுத சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். தோசை ஊத்துன உடனேயே நீங்க விழுத ஸ்ப்ரெட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டா ஸ்ப்ரெட் பண்ணவும் வராது. மாவெல்லாம் ஸ்பூன்ல ஒட்டிக்கும். நல்லா தோசை ஃபுல்லா அரைச்ச விழுத ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். தோசையை சுத்தியும் தோசை மேலையும் கொஞ்சமா எண்ணெய் விட்டாச்சு. மூடி வச்சிடலாம். தோசை வெந்து வரட்டும். தோசை நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல இதுல இந்த மாதிரி கேரட் துருவலை லைட்டா அந்த மாதிரி தூவி விட்டோம்னா பாக்குறதுக்கே நல்ல அட்ராக்டிவா இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கேரட் துருவல் சேர்த்துட்டு லைட்டா இந்த மாதிரி அமுத்தி விட்டுறலாம். இப்ப தோசைய லைட்டா ஒரு தடவை இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு உடனே எடுத்துடலாம். நல்ல கலர்ஃபுல்லா டேஸ்டான மொறுமொறு தோசை ரெடி ஆயிடுச்சு. செகண்ட் மெத்தட் கொத்தமல்லி தோசையும் ரெடி ஆயிடுச்சு. இந்த தோசையும் அப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க.
தேங்க்யூ.